உங்க ஊர் திருவிழாவுக்கு யார் ஆடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? என்னத்தை முடிவு பண்றது? நம்ம ஊர் திருவிழான்னா பழனிசாமி தான் ஆடுறது முடிவு பண்ண விஷயம் தானே. இந்த வருஷம் பழனிசாமியோட ஆட்டம் கிடையாது. கிழக்குச்செம்மில இருந்து பெரிய ஆட்டக்காரி காந்தாமணி ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல. ஐயா, எங்க அப்பா இருந்த வரைக்கும் அவர் ஆடினாரு. அவருக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என் மகன். பரம்பரை பரம்பரையா நீங்க தானே எங்களை கூட்டி அந்த ஆட வச்சு பெருமைப்படுத்துறீங்க. இப்போ என் மகன் என்னை விட்டு போயிட்டாங்கிறதுக்காக இன்னொத்தி கூட்டி அந்த ஆட வைக்கலான்னு சொல்றீங்களே, அது எனக்கு கௌரவ பிரச்சனை இல்லைங்களா? ஏயா, காசு கொடுக்கறது நாங்க யார வேணாலும் ஆட வைப்போம். அதை கேட்கறதுக்கு அனாரியா? கூத்தாடி பயிலுக்கு ஏரியா கௌரவம் எல்லாம். ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? கூத்தாடினா அவளை கேவலமா போச்சா உங்களுக்கு? ஏய், நீங்க இந்த ஊருக்கு பிரசிடென்ட், 18 பட்டிக்கு பிரசிடென்ட் நானு. ஆனா இந்த ஊரை விட்டு வெளியே போனா உங்களையும் இனி ஒரு பயம் மதிக்க மாட்டான். ஆனா அவன் மிதிக்கிற மண்ணெல்லாம் மதிப்பிடா. நாளைக்கு நீயும் நானும் செத்து போயிட்டா சொந்த மண்ணுக்கே தெரியாதா. அவன் செத்து போயிட்டா உலகத்துக்கே தெரியண்டா. உங்களாலையும் உங்க பணத்தாலையும் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த முடியுமாடா? அவனால உலகத்தையே சந்தோஷப்படுத்த முடியும்டா. அவனை ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்கடா. டேய், இந்த வருஷம் திருவிழாவில பழனிசாமி தான் ஆடுறான். எலக்ஷன் காந்தாமணி வரட்டுமியா? அவ கூட பழனிசாமி ஆடட்டுமியா? அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள இந்த ஊர்ல நிரந்தரமா ஆட்டமியா? அப்படியா? போட்டியை நடத்துங்கடா, பாத்துருவோம். பயா கோவால தராதரம் தெரியாத பசங்க. முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டும்டா. ஐயா, ஐயா, நீங்க எவ்வளவு பெருந்தன்மையானவர்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டு அனாவசியமா உங்க மேலேயே சந்தேகப்பட்டுட்டு நீங்க சாமியா எந்திரிடா. இப்ப புலம்பி என்னடா பிரயோஜனம்? நீங்க ஒழுக்கமா வாழ்ந்தாலும் ஊரே உங்களை பார்த்து சந்தேகப்படும். நீங்களே உங்களுக்குள்ள சந்தேகப்பட்டா அப்புறம் எப்படிடா? நீ சந்தேகப்பட்டதுனால எப்பேற்பட்ட பொண்டாட்டி இழந்த. ஒரு பொண்டாட்டிக்கு ஊருக்குள்ள மரியாதை கிடைக்கணும்னா அது அவ புருஷன் சொல்ற சொல்லுதான் இருக்கு. என் பொண்டாட்டி நல்லவன்னு புருஷன் சொன்னான்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளை நல்லவன் ஏத்துக்குவாங்க. அவனே அவளை கெட்டவன் சொன்னா அப்புறம் எப்படிடா ஊருக்குள்ள அவளை யாராவது மதிப்பாங்களா? புருஷனால பொண்டாட்டிக்கு பெருமை கிடைக்கணும், பொண்டாட்டியால புருஷனுக்கு நிம்மதி கிடைக்கணும். இதுல எது குறைஞ்சாலும் வாழ்க்கை நாசமா போயிடும்டா. இத்தனை வருஷம் பொண்டாட்டி இல்லாம பொழைச்சியே, என்னத்தை சாதிச்ச? நீ வாழ்ந்தது வாழ்க்கையா? நீ குடிச்சது கஞ்சியா? நீ உறங்குனது உறக்கமா? உனக்குன்னு அழுகிறதுக்கும் உனக்குன்னு துடிக்கிறதுக்கும் ஒரு நாதி இருக்கா? டேய், ஆத்தா இல்லாதவன் அனாத, அப்ப இல்லாதவன் குருட, பொண்டாட்டி இல்லாதவன் பொணம்டா. இனிமேலாவது பொண்டாட்டியோட அருமை தெரிஞ்சு அவளை கூட்டு வந்து புத்தியோட போழ. நான் வாரேன். அடியாத்தி வாங்க அப்பனு, 20 வருஷம் கழிச்சு இப்போ அது வந்தீங்களே, உள்ள வாங்க வாங்க. ஏன் பொண்டாட்டி பார்க்கணும்? ஆத்தாத்தா, பால்சாதா பால்சாதா, இங்க ஓடியா ஓடியா வாத்தா. உனக்கும் நாக்கினக்கும் தொடர்பாமல. இதை மத்தவங்க சொன்னா போயா இருக்கலாம். சொன்னவன் புருஷன் ஆச்சாத்தா, நம்பாம இருக்க முடியுமா? உன் புருஷன் உன்னை வேணாம்ட்டானும்ல, பேசாம ஏன் கூட வந்துரு. நான் கூட இத்தனை நாள் உன்னை நல்ல பலன் சொல்லி விட்டு போட்டேன் தாயே. அதான் இல்லைன்ற உன் புருஷன் ருசு பண்ணிவிட்டான்ல. என்னடி குத்துக்களுக்காக நிக்கிறவ? இம்புட்டு வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கணும் வந்திருக்காங்க. வாய் திறந்து பேசுறி, வாங்கன்னு கூப்பிடுறி. என்னடி மூஞ்சி திருப்பிக்கிட்ட? கூப்பிடுறி. நான் உசுரா நினைச்ச ஆட்டத்தை ஆயுச பூரா ஆட விடாம பண்ணாரு. நடத்த கேட்டவன இந்த ஊரைய பேச வச்சாரு. அது மட்டும் இல்லாம உசுர புடுங்கிற மாதிரி என் பிள்ளைய புடுங்கிக்கிட்டு 20 வருஷமா கிழக்கட்டி ஆடைய விட்டாரு. ஒரு தாய் பெத்த பிள்ளைக்கு பால் கூட கொடுக்க முடியலன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. இவ்வளவு கொடுமை செஞ்ச புருஷன் இனிமே எனக்கு எதுக்குமா? கரையேற
எதுவுமே பொண்டாட்டி பிள்ளைங்க தேவையில்லம்மா. நாளைக்கு நடக்க போற போட்டியில கிழக்கு சின்ன காந்தாமணி கிட்ட தோத்து போயிடுவோங்கிற பயம் வந்துருச்சு அவருக்கு. அவ கூட ஆடி ஜெயிக்கணும்னா அதுக்கு நான் வேணும். அதுக்கு தான் வந்திருக்காரு. பழனிசாமி தோத்தாங்கிறதுக்கு சரித்திரமே கிடையாது. செத்து மஞ்சள் ஒழுகிறப்ப கூட என் தொழிலோட கவனத்தை காப்பாத்திருத்தா சாவனை தவிர அடுத்தவங்க தயவை ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டேன். நிமிரணும், 60 வளையணும். அதான்ப்பா வாழ்க்கை. ஏன்பா இப்படி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிற? உள்ள மாதிரி உன்னால ஆட முடியாதுப்பா. எவரோ ஆடிக்கு போறா, விட்டுருப்பா. மாமா, வாழ வேண்டிய வயசும் வீணா போயிடுச்சு, அனுபவிக்க வேண்டிய பருவமும் வாழா போயிடுச்சு, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய பொண்டாட்டியும் போயிட்டா, தாங்க வேண்டிய நேரத்துல என் பிள்ளைய என்ன விட்டுட்டு போயிட்டா. எல்லாம் எதுக்காக? இந்த கலைக்காக. இனிமே போறதுக்கு என்கிட்ட உசுறு ஒண்ணுதான் இருக்கு. அந்த உசுரும் நான் தெருவில் ஆடிட்டு இருக்கப்பவே போகணும். அப்பதான் நான் உண்மையான கலைஞன். இங்க பிறந்த வீட்டுல உனக்கு என்ன மரியாதை இருக்கு? கூட பிறந்த அண்ணன் உன்னை மதிக்கிறானா? இல்ல அண்ணன் மண்டாட்டி தான் உன்னை மனுஷன் நடத்துறானா? பெத்த தகப்ப உன்னை பத்தி கவலைப்படுறாரா? சொத்து சுகத்தோட ரத்தத்திலையும் பங்கு கொடுக்கறவன் புருஷன் மட்டும் தாண்டி. என் மருமகனோட அழகுக்கும் ஆட்டத்துக்கும் அவர் மட்டும் மனசு வச்சிருந்தாருன்னா உன்னை தலைமொழிகிட்டு 9 பொண்டாட்டி கட்டி இருக்கலாம். செஞ்சாரு அவரு? தங்க முடியும் அவரு? அப்பேற்பட்ட புருஷனுக்கு நீ என்ன சந்தோஷத்தை கொடுத்த? ஆசைப்பட்ட பொண்டாட்டி ஆதரவா இருக்கலைன்னா ஆம்பளைக்கு அதுதாண்டி பெரிய சீக்கு. அத்தா, நான் அவ்வளவு தூரம் அவரை தூக்கி எறிஞ்சு பேசிட்டேனே. இப்ப மறுபடியும் போனா என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாரா? பழனிசாமி, நீ பெரிய வித்தகாரன்டா. என்னென்னமோ பண்ணி போட்டியில ஜெயிக்கணும்னே முடிவு பண்ணிட்டல. இது உங்க கூத்தாடிகளுக்குள்ள ஏற்பட்ட போட்டியா இருந்தா நான் தலையிட மாட்டேன். நாய்க்களுக்கு எனக்கு ஏற்பட்ட போட்டி, இதுல நான் தான் ஜெயிக்கணும். அதனால இந்த போட்டியில நீ ஆடக்கூடாது. என் உயிரே போனாலும் இந்த ஆட்டத்துல இருந்து நான் விலக மாட்டேன். சரி சரி பெரியவனே, பழனிசாமி சொன்னதை கேட்டியா? அவன் உயிர் போற வரைக்கும் ஆடுறத நிறுத்த மாட்டானா? என்னக்கா? என்ன தலையில பள்ளி விழுந்துச்சாத்தா? தலையில பள்ளி விழுக கூடாதுன்னு சொல்லுவாங்களே, கடவுளே. கோட்டசாமி, என்ன காப்பாத்த நினைக்காத. ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு. பொண்டாடி பெருசு இல்ல, புள்ள பெருசு இல்லன்னு இந்த கலைக்காகவே நான் வாழ்ந்துருப்பேன்னா இந்த போட்டியில ஜெயிக்காம என் உயிர் போக கூடாது. என்னன்னு இப்ப போய் பிடிவாதம் பிடிக்கிற? ஐயோ ஐயோ, 20 வருஷம் கழிச்சாவது 2 பேரும் ஒன்னா சேருவாங்கன்னு நினைச்சேனே. ஐயோ